வணக்கம். நம் உடலில் திருநீற்றை பூசக்கூடிய இடங்கள் பற்றி என்ன தெரியுமா? கங்காளன் பூசும் கவச்ச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என திருமூலர் தன் பாடலில் தெரிவிக்கிறார். அதாவது தலை நடுவில், உச்சியில், நெற்றி, மார்பு, தொப்புளுக்கு சற்று மேல், இடது தோள், வலது தோள், இடது கையின் நடுவில், வலது கையின் நடுவில், இடது மணிக்கட்டு, வலது மணிக்கட்டு, இடது இடுப்பு, வலது இடுப்பு, இடது கால் நடுவில், வலது கால் நடுவில், முதுகுக்கு கீழ், கழுத்து, வலது காதில் ஒரு பொட்டு, இடது காதில் ஒரு பொட்டு. இவ்விதமாக திருநீற்றை அணிவதால் தடையில்லாத ஆன்மீக சிந்தனை நமது மனதை பண்படுத்தும். அளவில்லாத பொருட்செல்வத்துடன் இறைவனின் அருட்செல்வத்தையும் பெற்றுத்தரும். இன்று சிவனுக்கு ஸ்ரீ அன்னாபிஷேகம். சிவனை போற்றுவோம், திருநீற்றை அணிவோம். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.